ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து வீடியோலயே இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணலான்னு நெனச்சேன். ஆனா ரொம்ப லென்த்தா போயிருச்சு. ஆனாலும் நேத்து வீடியோவோட பின்டு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ இந்த மாரி ஒரு போர்ட்டபிள் பிளெண்டர் என்கிட்ட இருக்குங்க. இது சார்ஜ் பண்ணிக்கிற மாரி. பேட்டரி கிடையாது. சார்ஜ் போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். போர்ட்டபிள் பிளெண்டர் அப்படின்னே குடுத்து பாருங்க. நீங்க எந்த வெப்சைட்ல சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாரி ப்ராடக்ட் எல்லா ஊர்லயுமே கிடைக்குதுங்க. இங்க மட்டும் தான் அப்படின்லாம் இல்ல. ஆன்லைன்ல தேடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாவே கிடைக்கும். இன்னொன்னு இது வந்து சாஃப்ட்டா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சூப்பரா கிரைண்ட் பண்ணி குடுத்துரும். ஏன்னா, அந்த அளவுக்கு தான் இது கெப்பாசிட்டி. ரொம்ப ஹார்டா இருக்கிற மாரி நட்ஸு, சீட்ஸு அதெல்லாம் போடக்கூடாது. இப்போ பழ வகைகள் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் இருந்துச்சுன்னா, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஸ்மூதியா குடுக்கலாம். ஒரு சில ரெண்டல் அபார்ட்மெண்ட்ஸ்ல கேஸ் ஸ்டவ் எல்லாம் இருக்காதுங்க. ஃபுல்லாவே எலக்ட்ரிக் தான். நோ குக்கிங் மெத்தட்ல இது கூட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனா நீங்க வச்சுக்கலாம். ஒரு நேரம் பிரெட்டு, ஜாமு, பீனட் பட்டர் அப்படி குடுத்து சமாளிச்சுக்கலாம். இன்னும் ஒரு நேரத்துல இந்த மாரி குடுத்துக்கலாம் இல்லையா? ரொம்ப நேரத்துக்கு அவங்கள ஃபுல்லாவும் வச்சுக்கும். சப்பாத்தி எல்லாம் முன்னாடியே செஞ்சு ஒரு அலுமினியம் ஃபாயில்ல ரேப் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டோம்னா, இப்ப நான்லாம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி இருந்தாவே போதும் சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டுக்கிற ஆளு. எனக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும். தேங்காய் சட்னி எல்லாம் முன்னாடியே அரைச்சு வச்சோம்னா கெட்டும் போயிரும் கரண்ட் இல்லன்னா. இப்போ குட்டி குட்டியா பச்சை மிளகாய கட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பூவா சேர்த்துக்கணும். தயவு செஞ்சு சில்லா போட்றாதீங்க. பொட்டுக்கடலையுமே பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்னா, அந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்து கல்லுப்பு சேர்க்காம பொடி உப்பு தாங்க சேர்த்துருக்கேன். மெயினா என்னன்னா, ரொம்ப ஹார்டா இருக்கிற மாரி எதையுமே சேர்க்கக்கூடாது. மத்தபடி எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையுமே பவுடரா பண்ணி வச்சுக்கலாம். பொட்டுக்கடலையும் பவுடரா பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இந்த மாரி எமர்ஜென்சி டைம்ல யூஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு இந்த பால் மறக்கடிச்சதுக்கு அப்புறமா இந்த பியூரிஸ் எல்லாம் குடுப்பாங்க பாருங்க. அந்த கேரட்ட ஆவியில வேக வச்சு, சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் வேக வச்சு பியூரியா பண்ணணும். இல்ல குழந்தைங்களுக்கு ஃப்ரூட் பியூரி குடுக்கணும் அப்படிங்கிறப்பலாம் நீங்க இத கேரி பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். பிளேட தனியா எடுக்க முடியாது. அதனால உள்ளேயே இந்த மாரி தண்ணி ஊத்தி, கொஞ்சமா லிக்விட் ஊத்தி ஒரு பல்ஸ் விட்டோம்னா கழுவிரும் சூப்பராவே. இது எல்லாருக்குமே யூஸ் ஆகுமா அப்படின்லாம் எனக்கு தெரியலங்க. ஏதோ தெரிஞ்ச டிப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நெனச்சேன். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்களா?